வெற்றி கையிலே துணிச்சல் நெஞ்சிலே fit to fight focus வீர நலம் வெல்லலே பொதுமக்கள் பாராட்டும் பஞ்சிலே கலக்கும் கோயம்புத்தூரின் பெருமை நாங்கத்தான் சாட்சி. கோயம்புத்தூர் பகுதியில பாக்ஸிங் போன்ற வீர கலைகளை கற்றுக்கொள்ள விரும்பும் பலருக்கும் வரப்பிரசாதமா அமைந்திருக்கு இந்த ஃபிட் டு ஃபைட் ஃபோக்கஸ். தமிழ்நாட்டிலேயே அரிதாக இருக்கக்கூடிய இந்த வகை பயிற்சி மையங்களில இந்த மையமும் ஒன்று. சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர்ல தான் இதற்கான மையம் இருக்கு. இந்த பயிற்சி மையத்தை நடத்தி வரும் திரு நிர்மல் சோல்ஸ் மிகச்சிறந்த சாதனையாளர், பயிற்சியாளர். நேஷனல் சாம்பியனான இவர் இப்போது மிகச்சிறப்பாக மாணவர்களை உருவாக்கி வருகிறார். எனக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலையில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் அதிகம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைப்பேன். அந்த டைம் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை. அதனால் ஒரு சில கராட்டே மாஸ்டர்ஸ் கிட்ட போய் ஃப்ரீயாக கற்றுக்கிறது, அப்புறம் பாக்ஸிங் ஒரு சிலங்கிட்ட போய் கற்றுக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் டேக்வாண்டோவில் வந்து நான் அஃபிஷியலாக போய் பிளாக் பெல்ட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பிளாக் பெல்ட் எடுத்து அப்புறம் அதில் டிப்ளமோ பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து மற்ற ஒர்க்கில் போயிட்டேன். லைக் இது பார்ட் டைம் பண்ணிட்டு இருந்தேன், சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். 2013 நான் வந்து தனியாக கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் டேக்வாண்டோ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ், அப்புறம் வந்து MMA எல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த டைம்ல பார்ட் டைம் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ இதில் ஃபுல்லாக இருந்தால் அந்த அளவுக்கு இன்கம் எக்ஸ்போஷர் இருக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்வி, சந்தேகம், அப்புறம் ஃபேமிலி ப்ரெஷர், வெளியில் உள்ள ப்ரெஷர். ஒரு 2-3 வருஷம் ஹெச்ஆரை ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என்னால் நம்ம ஏதோ தப்பான இடத்துல இருக்கிறோமோ, ஏன்னா டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு, நிறைய பேர்த்த ரெடி பண்ணலாம், நம்ம ரெடி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நான் காம்படிஷன் போக ஆரம்பிச்சேன். நான் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப லேட் தான் காம்படிஷன் போகிறதுக்கு MMA. ஸோ MMAல ஒரு நேஷனல் கோல்டு, சில்வர், 3 பிரான்ஸ். சிறுவயதில் ஆரம்பம் சுடர் போல வளர்ச்சி, தன்னம்பிக்கை கொண்டு தடைகளை கடந்து பலையரிச்சியில் தீர்க்குச்சி ஒவ்வொரு அடிவலே அறிவும் ஆற்றலம் கள்ளத்திலே எரிச்சு வெற்றி கையிலே துணிச்சல் நெஞ்சிலே fit to fight focus வீர நலம் வெல்லலே பொதுமக்கள் பாராட்டும் பஞ்சிலே கலக்கும் கோயம்புத்தூரின் பெருமை நாங்கத்தான் சாட்சி. இங்க நிறைய ஃபைட்டர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்கிருந்து நேஷனல் கோல்டு அடிச்ச நிறைய சாம்பியன்ஸ் இருக்காங்க, கிராப்லிங்லயும் சரி, MMAலயும் சரி. இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆக்டிவ் MMA ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அதுல ஒருத்தர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் இருக்காரு. இங்கிருந்து ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல கூட ஃபைட் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட மக்கள் வர்றாங்க. செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வரவங்க இருக்கிறாங்க, அதாவது தற்காப்பு கலை கத்துக்கணும்னு வரவங்க இருக்கிறாங்க, முக்கியமா விமன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வர்றாங்க, ஸ்கூல் குழந்தைங்க 5 வயசு 6 வயசுல இருந்து நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் போற பசங்க வர்றாங்க, ஒர்க் போறவங்க வர்றாங்க. முக்கியமா இந்த IT போறவங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக இங்க வந்தா கொஞ்சம் நல்ல ஒரு கம்யூனிட்டியில ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கலாம் அப்படின்னு வராங்க. நிறைய எம்ப்ளாயிஸ் வெளியே கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க நிறைய அப்படிதான் வர்றாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சம் ஒரு கம்யூனிட்டி, இங்க வந்து ஒரு கலை கத்துக்கலாம். வெளியே ஜிம் போனீங்கன்னா அங்க வந்து சும்மா வெயிட் லிஃப்ட் பண்றது, உடம்பு ரெடி பண்றது ஓகே, பட் அது ஒரு 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 அதுல ஒரு பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கலை கத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கும், உங்களுக்கு மனசுல ஒரு நிறைவு இருக்கும். அதனால பல்வேறு தரப்பான மக்கள் வர்றாங்க. இங்க நாங்க வந்து எல்லா விதத்துலயும் கோச்சிங் பண்றோம். வெயிட் லாஸுக்கு கோச்சிங் பண்றோம், ஃபிட்னஸுக்கு கோச்சிங் பண்றோம், அப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்புக்காக கோச்சிங் பண்றோம், அப்புறம் மெயினா காம்படிஷனுக்காக. மெயினா நாங்க இங்க ஃபோக்கஸ் பண்றது சாம்பியன்ஸ் தான், காம்படிஷனுக்காக. வருங்காலத்துல இங்கிருந்து நிறைய சாம்பியன்ஸ் ரெடி பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நேஷனல் கோல்டு மெடல்ஸ் இருக்காங்க. அது வந்து கிராப்லிங்கா இருக்கட்டும், MMA-வா இருக்கட்டும், பாக்ஸிங்கா இருக்கட்டும், கிக் பாக்ஸிங்கா இருக்கட்டும், மூவாயத்துல பண்ணிட்டு இருக்கோம். இதுல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ரீச்சபிள், தகுதியும் தன்னலம் இவங்க நான் டீச்சபிள். மொட்டையாடிச்ச மைதானம் இவங்க தான் டாமினே, குரலில் கர்ஜனை கைவித்தல் நாக் அவுட். வெற்றி கையிலே துணிச்சல் நெஞ்சிலே fit to fight focus வீர நலம் வெல்லலே பொதுமக்கள் பாராட்டும் பஞ்சிலே கலக்கும் கோயம்புத்தூர்
ஊரின் பெருமை நாங்க தான் சாட்சி. 2013 இருந்து நம்ம இங்க தனியா கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல டேக்வாண்டோ, அப்புறம் பாத்தீங்கன்னா MMA. ஸோ MMA இருக்கட்டும், இன்னும் பாக்ஸிங்லேயும் நிறைய பேர்த்த நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பாக்ஸிங் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிக் பாக்ஸிங்கில் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக MMA நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். MMAல பார்த்தீங்கன்னா நேஷனல் இங்கேருந்து கோல்டு அடித்தவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. கிராப்ளிங்கில் கோல்டு அடித்தவங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் இப்போ இன்டர்நேஷ்னலுக்காக ரெடி ஆகிறவங்க இருக்கிறாங்க. இங்கேருந்து ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ் இருக்கிறாங்க. முக்கியமாக 2-3 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க ப்ரொஃபஷனல் ஃபைட்டிங் போய் வின் பண்ணி நம்ம மாநிலத்துக்காக, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய கிட்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் காலேஜில் இங்கே மெடல்ஸ் வின் பண்ணனால காலேஜில் ஃபீஸ் கன்செஷனில் படிக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் நிறைய நன்மை அடைஞ்சவங்க நிறைய இருக்கிறாங்க. முக்கியமாக நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, ஒரு கம்யூனிட்டி மாதிரி, அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி சொல்லலாம். இது அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கம்யூனிட்டி மாதிரி. இங்கே வந்து நிறைய பேரை புதுசாக நிறைய பேர் முகம் பார்க்கறதுக்கு, பார்த்து பல்வேறுபட்ட மக்கள்கிட்ட பேசுறதுக்கு, அவங்கள போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு 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 சமுதாய ஒரு கூடுகை மாதிரி இருக்குது. ஃபைட் பண்ணுங்கிறது வீரச்சக்தி இல்ல, ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தான் ரியல் குவாலிட்டி. பாக்ஸிங்கில் வெல்ல ஃபிட் டு ஃபைட் தாக்கி கரஜிமில் கான்ஃபிடன்ஸ் பில் காம்போல ரெடி. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்காக ரெடியாக இருக்கவங்க, இன்னொன்று ஃபிட்னஸ்க்காக வரவங்க இருக்கிறாங்க, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வரவங்க இருக்காங்க. இது எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் ஸ்ட்ரென்த் தான். மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எல்லாம் பண்ண முடியும். அது முதலாவது. மனதளவில் தீர்மானம் ரெண்டாவது. அதாவது என்ன பண்றதா இருந்தாலும், ஃபைட்டிங் போறதா இருந்தாலும், இல்லை செல்ஃப் டிஃபென்ஸுக்கு பண்றதா இருந்தாலும், இல்லை ஒரு ஃபிட்னஸ்க்காக பண்றதா இருந்தாலும், அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து பண்ணக்கூடிய ட்ரைனிங்லேருந்து மனதளவில் ஒரு தீர்மானம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறது அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இது பண்ணணும்னு ஆசை இருக்கு, இது கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நாள் வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. அதான் ஒரு மனசளவுல ஒரு தீர்மானம் இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த தீர்மானம் நடைமுறைப்படுத்துறது. நிறைய பேர் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப வீணடிக்கிறாங்க நிறைய பேர். இங்க வர்ற பசங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அவங்க வந்து காம்படிஷன் போகணும்னா, இல்ல உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னா, இல்ல ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும்னா, கண்டிப்பா அவங்க உடம்ப வந்து பாதுகாக்கிறதுக்கு நல்ல விஷயம் சாப்பிட்டாகணும். அதாவது தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம சரியான உணவு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதோட ஒழுங்கான பயிற்சி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பயிற்சின்னு சொல்லும்போது ஏதோ வாரத்துல 1 நாள் 2 நாள் வரதில்ல, டெய்லி பயிற்சி, குறைஞ்சது வாரத்துல 5 to 6 நாள் பயிற்சி அவங்க எடுக்கணும். இங்க பண்றது மட்டும் இல்ல, அவங்க வீட்லயும் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ஒழுக்கத்தின் அடிப்படையிலையும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையா இருக்கு. இப்போ இது இல்லாத பசங்க முக்கியமா எந்த ஸ்போர்ட்டா இருக்கலாம், நான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லல, முக்கியமா இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. தற்காப்பு கலைகள் கத்துக்கிறாங்க. மற்ற எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் ஸ்போர்ட்ல இருக்கவங்களுக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க தவறான வழியில போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. முக்கியமா அவங்க எடுத்துக்கிற உணவு பழக்கமானாலும் சரி, தவறான புகைப்பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, மது இதெல்லாம் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அப்புறம் ஒழுங்கா நம்ம உடம்புல இருந்து வேர்வை வந்தாவே, தினமும் நம்ம உடல் உழைப்பு இருந்து வேர்வை வந்தாவே ஆரோக்கியமா இருப்போம். ஸோ அதுல இது வந்து பெரிய நன்மை வழங்குறதா இருக்கு ஆரோக்கியத்துக்கு. கிளாஸோட பெயர் பார்த்தீங்கன்னா ஃபிட் டு ஃபைட் ஃபோக்கஸ். அதை நான் விளக்கப்படுத்திடுறேன். ஃபிட் டு ஃபைட், அதாவது ஃபிட்னஸ்ல இருந்து ஃபைட் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அது எதுவா வேணா இருக்கலாம். ஃபிட்னஸ் வரவங்களா இருக்கலாம், செல்ஃப் டிஃபென்ஸ் வரவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு வெயிட் லாஸ் வரவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னு வரவங்களா இருக்கலாம், இல்ல காம்படிஷன். ஃபிட் டு ஃபைட் அதாவது ஒரு கட்டுக்கோப்பான மனநிலையா இருக்கட்டும், உடல்நிலையா இருக்கட்டும், அதுல இருந்து காம்படிஷன் போறதுக்காக, ஃபைட்டுக்கு போறதுக்கான மனநிலை, உடல்நிலை, அதுக்காக ரெடி பண்றோம். ரெண்டாவது முக்கியமான அர்த்தம், நாங்க சொன்ன மாதிரி இங்க காம்படிஷனுக்காக, அதாவது ஃபைட்டர்ஸ் ரெடி பண்றோம். அதுக்கு வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு இடம், மேக்கிங் ஃபைட்டர்ஸ் ஃபிட் டு ஃபைட். ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபைட்டர் ஃபைட் பண்றதுக்கான தயார் பண்ணக்கூடிய ஒரு இடம், மேக்கிங் தம் ஃபிட் டு ஃபைட்.
ஃபைட் பண்ணுறது வேற செத்து இல்ல ஃபோக்கஸ் பண்ணுறதா ரியல் குவாலிட்டி பாக்ஸிங் லெவல்ல ஃபிட் டு ஃபைட் தான் கீ கரேஜ் கான்ஃபிடன்ஸ் வில் காம்போல ரெடி இந்த தற்காப்பு கலை பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு கலை. முக்கியமா குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தவறான வழியில நிறைய போவதற்கான எல்லா வாய்ப்பும் இந்த உலகத்துல இருக்கு. ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு கலையில நான் பொதுவா ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவேன், ஆனா இந்த மாதிரி தற்காப்பு கலையில இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல அவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு போறது, தவறான உணவு பழக்கங்களை கொண்டிருக்கிறது வந்து நிறைய தவிர்க்கலாம். முக்கியமா தற்காப்பு கலையில இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கலை கத்துக்கிறாங்க. முக்கியமா தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு கலை கத்துக்கிறாங்க. முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல பெண் குழந்தைங்களுக்கு எதிராக நிறைய வன்முறைகள் எல்லாம் நடக்குது. சோ பெண் குழந்தைங்களுக்கு தற்காப்பு கலை நீங்க கண்டிப்பா கத்துக் கொடுக்க வேண்டியது முக்கியம். நீங்க எந்த கலையா இருக்கலாம், அது ஒரு கராட்டாவா இருக்கலாம், கும்ஃபுவா இருக்கலாம், இல்ல பாக்ஸிங்கா இருக்கலாம், எம்எம்ஏவா இருக்கலாம். நல்ல ஒரு ஒரு ஆசான் இல்லாட்டி நல்ல ஒரு பயிற்சியாளர்கிட்ட நீங்க கொண்டு போய் கத்துக்க விட வேண்டியது அவசியமா இருக்கு. ரெண்டாவது, ஒரு கலை கத்துக்கிறது மட்டும் இல்ல, ஒரு மன நிறைவுன்னு சொல்லலாம். ஒரு கலை கத்துக்கும் போது, இந்த மாதிரி கலை கத்துக்கும் போது தினமும் அவங்க வரும்போது அவங்க ஸ்வெட் பண்றாங்க, அவங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குது, மனது தெளிவா இருக்குது, இன்னும் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இந்த கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பான மக்கள் வர்றாங்க. ஸ்கூல் பசங்க வராங்க, காலேஜ் போற பசங்க வராங்க, இன்னும் நான் வேலை பார்க்கறவங்க சொல்லும்போது டாக்டர்ஸ் வராங்க, ஓகேங்களா, லாயர்ஸ் வராங்க, இன்னும் வேற நிறைய துறையில இருந்து வர்றாங்க. நீங்க எந்த துறை சொன்னாலும் அந்த துறையில இருந்து கண்டிப்பா ஒருத்தர் இருப்பாரு. சோ எல்லா துறையில இருந்து வர்றாங்க. சோ பல்வேறு பட்ட மக்களை பாக்குறதுக்கு, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு சமுதாய நல்லிணக்கம் சொல்லலாம். அந்த மாதிரியும் எல்லா ஸ்போர்ட்லயும் அது ஒர்க் ஆகும். குறிப்பா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நான் சொன்ன நன்மைகள், ஒரு கலை, அதாவது குறிப்பா தற்காப்பு கலை கத்துக்கிறது, உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கிறது, நல்ல உணவு பழக்கங்கள். ஏன்னா நீங்க உடம்ப கட்டுக்கோப்பா வைக்கணும், இல்ல ஒரு காம்படிஷன், ஒரு 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 மேட்சுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தயார் நிலையில இருக்கணும். அவங்க டெய்லி ட்ரெயின் பண்ணணும், டெய்லி அவங்க வந்து வேர்வை சிந்த வேண்டியது இருக்கும், டெய்லி ஒழுங்கா சாப்பிட வேண்டியது இருக்கும், டெய்லி நேரத்துக்கு எந்திரிக்க வேண்டியது இருக்கும். இந்த டிசிப்ளின் எல்லாம் இருந்தாதான் அவங்க வந்து ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். கண்டிப்பா அதனால இந்த ஸ்போர்ட் வந்து அவங்களுக்கு எந்த ஸ்போர்ட்டா இருக்கலாம், ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல தற்காப்பு கலையில இன்னும் நிறைய நன்மைகள். நம்ம இங்க கொடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய தரத்தை பாத்தீங்கன்னா அது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. இங்கிருந்து நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல எம்எம்ஏ பொறுத்த வரைக்கும் எவால்வ் ஆயிட்டு வருது, இப்பதான் நல்லா வளர்ந்துட்டு வருது. ஆனா எல்லா மாவட்டத்துல இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்ப சென்னையில இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு, மத்த மாவட்டங்கள்ல இங்க இருக்கிற மாதிரி இல்ல. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். பட் அந்த அளவுக்கு காம்படிஷன் ஃபைட் எல்லாம் போகும்போது அங்கிருந்து ஃபைட்டர்ஸ் வர மாதிரி தெரியல. அதுக்கான பல காரணங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி சென்னையில நல்ல தரமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம கொடுக்குறோம். இங்க கூட நிறைய இடத்துல இருந்து ரொம்ப டிராவல் பண்ணி நிறைய பேர் இங்க வர்றாங்க. ஏன்னா பக்கத்துல திருப்பூர் ஆகட்டும், இன்னும் மற்ற மாவட்டங்களாகட்டும் நிறைய மாவட்டங்கள் இந்த பயிற்சி கிடையாது. அதனால அங்கிருந்து என்கிட்ட போன் பண்ணி கேட்கறவங்க இருக்காங்க, வாரத்துல ஒரு முறை வரவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் 50 கிலோமீட்டர் டெய்லி வந்துட்டு போறவங்க இருக்காங்க, 50+50 100 கிலோமீட்டர் வந்துட்டு போறவங்க இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா சரியான பயிற்சி கூடங்கள் வந்து எம்எம்ஏக்கானது இல்லை. இன்னும் அதற்கான ஒரு ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு மக்களிடத்துல இல்லைன்னு சொல்லலாம். தரம் நான் சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி பல தூரத்துல இருந்து மக்கள் இங்க வந்து கத்துட்டு போறாங்க. அதுக்கான காரணம் நம்ம அந்த அளவுக்கு தரத்துல கொடுக்குறோம், அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம், நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய ஃபைட்டர்ஸ் எம்எம்ஏல நேஷனல் சாம்பியன்ஸ் ஆக்கியிருக்கோம், ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். இன்னும் நிறைய பேர் இங்க இருந்து போறாங்க. Focus பண்ண நுர்பதான் real quality boxing level fit to fight tanka Harcamal confidence per combo ready வெற்றி கையில துணிச்சல் நெஞ்சில
ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு, அது எந்த விளையாட்டா இருக்கலாம், தற்காப்பா இருக்கலாம், எந்த விளையாட்டா இருக்கலாம், விளையாட்டினுடைய ஒரு முக்கியத்துவம் இல்லாட்டி அதோட ஒரு நன்மை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி தோல்வியை கத்துக் கொடுக்கும். வெற்றி தோல்வியும் போது நான் விளையாட்டை மட்டும் சொல்லல, வாழ்க்கையிலையும் சரிதான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க தற்கொலை பண்றாங்க இந்த காலத்துல. ஏன்னா ஒரு ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா அவங்களால தாங்க முடியல, இல்ல வேற ஏதோ வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு ஒரு லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு கட்டத்துல தோத்து போனா அவங்களால அதை தாங்க முடியல. ஆனா விளையாட்டுல ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே வெற்றி தோல்வியை கத்துக்குது. எல்லா குழந்தையும் வெற்றி அடையுமானா இல்ல, எடுத்த உடனே வெற்றி அடையுமானா இல்ல, ஒவ்வொரு கட்டத்தை தாண்டிதான் வரணும். வாழ்க்கையும் அதே மாதிரிதான், நம்ம ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி தான் வரும். சோ குழந்தைங்க சின்ன வயசுலயே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது, தற்காப்பு கலையா இருக்கலாம், அது எந்த கலையா இருக்கலாம், அவங்க வெற்றி தோல்வி கத்துக்கிறாங்க. தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கத்துக்கிறாங்க. மறுபடியும் போய் நிறைய, இப்போ என்னுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், இந்த ஃபீல்டுல மத்தவங்க இங்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே உடனே வெற்றி வர்றதில்ல, எல்லாருமே உடனே நேஷனல் சாம்பியன் ஆகுறது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்ட்லயே தோத்துருப்பாங்க, ரெண்டாவது டைம் போனப்போ 2 மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கட்டம் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துல போகும்போது கடைசியில வெற்றி. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மனநிலை செட் ஆயிடும். அந்த மனநிலை செட் ஆகும்போது வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்தாலும் அவங்க அதை பெருசா எண்ண மாட்டாங்க. இது போனா என்ன, இன்னொரு வாய்ப்பு இருக்குதே அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். இந்த மனநிலை ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மனநிலை இல்லை இந்த காலத்துல. தோல்வியை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் இல்லை, அவங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ல இருக்கும்போது பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு வாழ்க்கையை கத்துக்கிறாங்க நிறைய குழந்தைங்க. அதாவது வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நம்ம எப்படி இந்த பாக்ஸிங்ல இல்ல கிக் பாக்ஸிங்ல MMA எல்லாம் ஸ்பாரிங் பண்ணும்போது ஃபைட் ஒரு ஒத்திகை பார்க்கும்போது இங்க நிறைய அடிபடும், அடி வாங்குவோம். அப்ப அந்த ஒரு 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 மன உறுதி. இன்னொன்னு இங்க ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது அவங்களோட நிலையை புஷ் பண்ணி, அவங்களோட லெவலை புஷ் பண்ணி ட்ரைனிங் பண்ணுவாங்க. சோ வாழ்க்கையிலேயே அந்த புஷ் பண்ணணும், நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய முழு முக்கியத்துவத்தையும் முழு கவனத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கிரியேட் ஆகுது. இன்னொன்னு தோல்வி எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை கிரியேட் ஆகுது. வாழ்க்கையில என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை கிரியேட் ஆகுது. இது குழந்தைங்க மத்தியில வர வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ல இருந்தாதான் அவங்களுக்கு கண்டிப்பா வரும். தான் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட கலையை, அதற்கான நுணுக்கங்களை, யுக்திகளை எல்லாம் அடுத்து வரும் மாணவர்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுத்து அவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வரும் இந்த ஃபிட் டு ஃபைட் ஃபோக்கஸ் பயிற்சி நிறுவனமும் பயிற்சியாளர் நிர்மல் சோல்ஸ் அவர்களும் போற்றத்தக்கவர்கள்.